வணக்கம் தம்பி. சார், அமைச்சர்களே சில இடங்களில் தேர்தல் நேரங்களில் காசு வாங்கின விஷயங்கள் இதெல்லாம் அண்ணாமலை வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய நிறுவனர் அண்ணாமலை, நான் ஆடியோ வெளியிட்டுருவேன், நாங்கள்லாம் பியூர்னு சொல்லாதீங்க அப்படின்னு நேற்றுக்கு பேசியிருக்காரு சார். நான் அண்ணாமலை இஃப் இஸ் எ ஹானஸ்ட் பாலிட்டிஷியன் ஈ ஷுட் ரிலீஸ் த வீடியோ. ரிலீஸ் பண்ணுங்க. யார் ஹூ பிரிவென்டட் யூ? நீங்கள் நீங்கள் இதுக்கு முன்னால் அப்படி தான் திமுக மேலே ஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தீங்க இல்லையா? திமுக அமைச்சர்கள் மீது ஃபைல் இருக்கு, என்கிட்ட ஃபைல் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் அதில் எப்படிலாம் அவங்க மேலே புகார் வந்தது? நண்பர் அண்ணாமலை மேலேயே திமுக அமைச்சர்களுக்கும் சிலருக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு கூட புகார்கள் வரல. நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு, ஊடகத்தில் அந்த மாதிரி பேச்சு தான் வரலையா? அப்போ அவர் அந்த ஃபைல்ஸ் என்ன பண்ணார், அவரு என்ன பர்சியூ பண்ணார் அவரு? இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ அந்த மந்திரிகள்கிட்ட விட்டுட்டு இப்போ தாவேக அமைச்சர்களை பிடிக்க ஆரம்பிக்கிறாரா? தாவேக அமைச்சர்கள் நெருப்பு இல்லாம புகையாது சொல்லு, நான் கொடுங்கன்னு கேட்கிறோங்க. உனக்கு என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய தகவலுக்கும் ஒரு ஊழலை பற்றிய ஒரு இது வருமா என்று சொன்னால், தகவல் வரும் என்று சொன்னால், ஒரு தலைவர், நான் ஒரு லீடர், நீ தூய அரசியலை முன்னிறுத்த போறேன் அப்படின்னு நீங்கள் பயணம் புறப்பட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய வாட் இஸ் யுவர் பவுண்ட் அண்ட் டியூட்டி? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? யூ ஆர் ஆல்சோ an IPS ஆஃபீஸர். யூ ஹாவ் டு இம்மீடியட்லி விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு, ஏன் யூ கேன் ஆல்வேஸ் கால் த டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் கரப்ஷன் நாம் கூப்பிட்டு, என்னங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது, அதை செக் பண்ணுங்க. இல்லை ஒரு கவரில் போட்டு ஒரு கான்ஃபிடென்ஷியல் நோட் எழுதி சிஎம்முக்கு அனுப்பிச்சு, ப்ளீஸ் பிரதர், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஊழல் இல்லாத ஆட்சி தான் உங்களுக்கு ஏற்கனவே 2 தடவை அவர் அப்ரிஷியேட் பண்ணார், நானே உங்களை அப்ரிஷியேட் பண்ணேன், இப்போ இந்த மாதிரி தகவல் வந்திருக்கு, ப்ளீஸ் இதை முளையிலே கிள்ளி எறிங்க, இதை நான் பப்ளிஷ் பண்ண விரும்பலை, நீங்கள் செக் பண்ணுங்கன்னு கொடுக்கட்டும். அம்மா அப்படின்னா அப்போ என்ன எல்லா மந்திரியும் இவர்கிட்ட பொண்ணு அண்ணா என்னை பற்றி இருக்கா உன்னை பற்றி இருக்கான்னு கேட்பாங்களா? என்ன சொல்லுங்க பாப்போம். இல்லை, இப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய செய்தியில் உண்மை இல்லாத செய்தியா? எனக்கு அது தெரியாது பிரதர். நான் என்ன சொல்கிறேன், உண்மை இருக்கிற செய்தியாக இருந்ததுன்னா நீங்கள் உடனே அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அல்லது நீங்கள் தகவல் தெரிவிங்க. இஃப் யூ சே தட் இட் இஸ் டூ ஏர்லி டு ரிலீஸ் இட், உங்களுக்கு இதை கொஞ்சம் சீக்கிரமாக வெளியிட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் இதை கன்ஃபார்ம் பண்ணணும், சஸ்பிஷன் அல்லது ஒரு தகவல்னு வச்சுட்டிங்கன்னா சிஎம்முக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியல் சீல் போட்டு கவர் போட்டு டோட்டலி அவருடைய தனி பார்வைக்குன்னு வச்சு அனுப்புங்க. இல்லை யூ கேன் சென்ட் இட் டு த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு இதை வெரிஃபை பண்ணுங்க. சரி, இப்போ நான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை கம்பேர் பண்ணும்போது அவர் இன்னைக்கு ஒரு பெரிய லீடர், ஒரு IPS ஆஃபீஸர். அவர் ஹி ஹஸ் காட் கான்டாக்ட் வித் சோ மெனி பீப்புள்கிட்ட கான்டாக்ட் இருக்கு அவருக்கு. இப்போ நானே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கூப்பிட்டா விஜிலன்ஸ் எஸ்பி வீட்டுக்கு வந்துடுவார், என்ன சார் என்ன தகவல் இருக்குன்னு வருவார். அந்த டிபார்ட்மெண்ட் இப்போ அப்படி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஏன்னா தே நீட் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது, விஜய் கவர்மெண்ட்டுடைய யூஎஸ்பி யூனிக் செல்லிங் பாயிண்ட்டுங்கிறது கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தான். வேற அவரால் வேற எந்த மேஜிக்கும் பண்ணிட முடியாது. தமிழ்நாடு ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆரோக்கியமான வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை தமிழ்நாட்டில் இயற்கையாக இருக்குது. முதலீடுகள் இயற்கையாக வரும், கொஞ்சம் கவர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் வரும். திட்டங்கள் ஏற்கனவே சஃபிஷியன்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த ஸ்கீம்ஸ் ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ் போகும். இதில் ஒரு 1000 ரூபா கொடுக்கறதுல கூட 500 ரூபா கூட்டிக்கலாம். இதுதான் வேற ஒன்றும் தமிழ்நாட்டில் வேற ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தை மக்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், லஞ்சத்தை ஒழிப்பதற்காக இந்த முதலமைச்சர் தன்னால் இயன்ற மட்டும் முயற்சித்தார். அந்த ஒரு ஸ்கோர் பண்ணா தான் he will be remembered in history. அதை மக்கள் அவ்வளவே போதும்னு நினைக்கிறாங்க. கரப்ஷனே இல்லாமல், கரப்ஷனை கட்டுப்படுத்தத்தான் முடியும். நீங்க கரப்ஷன் இல்லாம உலகம் தோன்றின நாள்ல இருந்து கரப்ஷன் இருக்கு. சீனா வால் கட்டினா 5000 கிலோமீட்டர், அதுலயும் கரப்ஷன். அதை உள்ள எதிரி உள்ள வரக்கூடாதுன்னு கட்டினாங்க. கட்டி முடிச்ச 3ஆவது நாள் எதிரி உள்ள வந்துட்டான். எப்படி வந்தான்னா வாட்ச்மேனுக்கு பணம் கொடுத்துட்டு உள்ள வந்துட்டான். ஸோ அதனால் இதை ஒன்றுமே செய்ய அதிகாரிகளை நம்ம ஒன்றுமே பண்ணப்போ அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, ஆனால் அவரை பாருங்கள், விஜயை பாராட்டணும். ஏன்னா யார் மந்திரிக்கு காஃபி வாங்கி கொடுப்பா, மந்திரிக்கு மாலை போடுறது யார் வாங்குவா, மந்திரி அதிகாரி நாங்கள் பெரிய அதிகாரி எப்படி புத்தகம் கொடுக்கணும், யார் கொடுக்குறது, இவங்களுக்கு மினரல் பாட்டில் வாங்கி வைக்கணும், யார் வைக்கிறது, இப்படிலாம் சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் வாட்ஸ்அப்பில் நிறைய ஆஃபீஸில் போய் ரைட் பண்ண உடனே இதுக்காக தான் நாங்கள் வாங்குறோம் மாதிரி. இப்போ உடனே என்ன பண்ணார் அவர், ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 25 லட்சம் ரூபா கொடுத்துட்டார். ஒவ்வொரு ஜில்லாவுக்கும் சைஸை பற்றி, பெரிய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 25 லட்சம், ரெண்டு அசம்பிளி தான் இருக்குது, 20 லட்சம், 2 ஸ்லாப்பில் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து அதில் போட்டு நீங்கள் செலவு பண்ணுங்க. ஸோ கலெக்டர்ஸ் நீட் நாட் டிபெண்ட் அப்பான் தி தாசில்தார்ஸ். எந்த கலெக்டரும் அவங்க கையை போட்டு வாங்க மாட்டார். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒரு மந்திரி திடீர்னு வராருன்னு வச்சுங்க, கலெக்டர் என்ன செய்வார், RDO கூப்பிடுவாரு, அல்ல DRO கூப்பிட்டு, சார் வாராரத்தை என்னன்னு பார்த்துங்க சார். DRO என்ன பண்ணுவார், மைன்ஸ் டைரக்டரை கூப்பிடுவாரு,
எப்பா நாளைக்கு ஒரு மந்திரி வராரு, அங்கே கொஞ்சம் செலவு இருக்குது, அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் வருவாங்க, எல்லாத்துக்கும் டிஃபனுக்குலாம் வாங்கி கொடுக்கணும், நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லுவார். அவன் தாசில்தாரை கூப்பிட்டு சொல்லுவார், தாசில்தார் விஓவை கூப்பிட்டு சொல்லுவார். ஸோ கடைசியில் விஓ என்ன செய்வார்னா, பட்டா மாறுதலுக்கு வந்து ஒரு பட்டா மாறுதலுக்கு எனக்கு வந்து 50,000 வேணும் அப்படின்னு நான் கேட்பார். இதுதான் அந்த கரப்ஷனுடைய பேக் ஸ்டோரி. இப்போ இவர் வந்து நீங்கள் எல்லாம் யாருமே கையிலேருந்து செலவு பண்ண வேண்டாம், 25 லட்ச ரூபா இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் செய்யலை. சார் இப்போ இந்த தாவேகா கவர்மெண்ட் இன்னொரு குற்றச்சாட்டை தொடர்ந்து திமுக மேலே வச்சுட்டு இருக்காங்க. திமுக பாஜக நெருங்குகிறது, அதை தாவேகா மட்டும் வைக்கல, காங்கிரஸும் சேர்ந்து. இல்லை அதற்காக வேண்டி அதாவது டெஸ்ட் ப்ராசஸ்லாம் வேற நடத்துறீங்களா, அப்படிதான் அப்படின்னு உண்மையான்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. நமக்கு வந்து இடையில வந்து இதுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் இன்னும் வரல, ஆனால் பரவலாக இது வந்து பேசப்படுகிறது. இப்போ வந்து சகோதரி கனிமொழி அவர்கள் வந்து தேநீர் விருந்துக்கு, சபாநாயகருடைய தேநீர் விருந்துக்கு போனது வந்து அவங்களுக்கு வந்து தனியாக அவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா அவங்களோட இது வரைக்கும் இருந்த கட்சிகள் யாருமே போகலை, இடதுசாரிகளோ திரிணாமுலோ அகிலேஷோ யாருமே போகலை, காங்கிரஸ் போகலை, பட் அவங்க மட்டும் தனியாக வந்து போயிட்டு வர்றாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து அந்த அவங்களுடைய ஸ்டாண்டு வந்து இந்த டீலிமிட்டேஷன் வர்றப்போ பேச்சுவார்த்தைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தளர்ந்து போகிறாங்களோங்கிற ஒரு ஃபீலிங் வருது. இதுக்கிடையில் கனிமொழி சோமு வந்து அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை அப்படின்னு வந்து அவங்க வேற வந்து பேசினாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள் வந்து விரைவில் வந்து இவர் சிவா அமைச்சராவார் அப்படிங்கிற பேசுகிற இது வட இந்திய பத்திரிகைகளில் நிறைய செய்தி வர்றதா சொல்கிறாங்க. ஏதோ ஒரு கேபினெட்டு 2 ஸ்டேட் மினிஸ்டர்ஸ்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் கன்ஃபார்ம்டு நியூஸ் ஒன்றும் இல்லை. ஒருவேளை வந்து இந்த டீலிமிட்டேஷன் எப்போ வருதோ அப்போ தான் அது வந்து வெளிச்சத்துக்கு வந்து முழுமையாக வந்து தெரியும் அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க. ஏன்னா அது வந்து அதில் வந்து வெளிநடப்பு செஞ்சால் கூட அவங்க வந்து பாஜகவை ஆதரிக்க மாதிரி தான் வரும். டு ஃபெசிலிட்டேட் த பாசிங் ஆஃப் த பில், அவங்க ஹவுஸுக்குள்ளே உட்கார்ந்து எதிர்த்து ஓட்டு போட்டால் தான் நீங்கள் சொல்கிற அந்த அவங்களுக்கும் அதுக்கும் உறவில்லை. பாஜகவுடைய ஐடியாலஜிக்கலாக அவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு தான் நிரூபிக்கப்படுமே ஒழிய அதுக்கு முன்னால் வந்து நம்ம பேசிக்கலாம். யூகங்கள், வெறும் யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. இல்லை, அடுத்த தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு பாஜகவும் திமுகவும் ஒரு இணைகிற ஒரு சூழல் உருவாகிறோம் அப்படின்னு ஒரு டைட்டான ஒரு இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் யூகர்கள் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேற வந்து அவங்களுக்குலாம் கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தலை வந்து இனிமேல் எந்த அரசியல் கட்சியும் சந்திக்க முடியாது. கூட்டணியே இல்லாமல் எப்படி வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க தனியாக நிற்பாங்களா? அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு இப்போ யார் இருக்கா? அதிமுக தான் இருக்குது, பாஜக தான் இருக்குது. மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து மதசார்பற்ற சமூக நீதி ஜனநாயக சக்திகள் வந்து இன்றைக்கி தனியாக வெளியே நிற்குது. லெஃப்ட்டும் இடதுசாரிகள் மட்டும் இன்னும் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட். பட் ஆனால் அவங்களும் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. எந்த கூட்டணியில் இருக்கோங்கிறத நாங்கள் தேர்தல் சமயத்தில் முடிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கும்போது திமுக என்ன செய்யும்? பிறகு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து நிறையா வந்து ப்ரெஷர் இருக்குது. அதாவது வந்து அங்கே வந்து நிறையா வந்து இவர் தாவேகா நிறையா வழக்குகளை தோண்டி எடுத்து புதிதாக வழக்கு போடுது. அந்த வழக்குக்கெல்லாம் வந்து கவர்னர் வந்து சாங்ஷன் கொடுக்கணும். கவர்னர் வந்து சாங்ஷன் கொடுத்துட்டாருன்னா உடனே ப்ராசிக்யூஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கவர்னர் சாங்ஷன் கொடுக்காமல் இருக்கணும்னா அங்கேருந்து சொல்லணும், எங்கேருந்து மேலேருந்து மோடி அரசு சொன்னாதான். ஸோ அதனால் வந்து ஒரு நீக்கு போக்காக இருப்பாங்க அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க. இதுதான் இந்த கால்குலேஷன் தான் இந்த மாதிரி வந்து தான் பேச்சு. ரெண்டாவது வந்து கொள்கை ரீதியில் அடிபட்டு போயிடுவாங்கல்ல சார். அப்போ அப்படி ஒரு முயற்சி இருந்தால் பேசிக்காக திமுக நான் வந்து தொடர்ந்து அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது நீங்கள் வந்து கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கிடில் கைகூட்டி சிறியாரோன்னு சொன்னார். பெரிய சித்திரம் வாங்குறேன்னா அது பார்க்கறது கண் இருக்கணும்ல. நீங்கள் வந்து நாளை கூட்டணி வைக்கிறீங்க, நீங்கள் அந்த வதந்திகள் வர்ற மாதிரி அமைச்சரவையில் பங்கேற்கிறீங்க. பட் ஆனால் உங்களுடைய ஐடியாலஜிக்கல் பேஸ் வந்து போயிடுமே. அதுக்கு பிறகு வந்து திமுகங்கிற தனித்துவம், நீங்கள் திமுக இதுவரைக்கும் தோற்றதே இல்லையா? தோற்று திரும்ப ஜெயிக்கலையா? ஜெயிச்சிருக்கு. ஆனால் திரும்ப தோற்கும் போதும் ஜெயிக்கும் போதும் அதனுடைய பலம் என்ன? இல்லை, இது வரைக்கும் தோற்ற காலத்தை விட இப்போ இன்னும் அதிகம் பயப்படுறாங்களா? இப்போ வந்து அது உங்களுக்கு வந்து இன்னைக்கு இப்போ நெருக்கடி முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சார் ஒரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் சார். உயிர் பயமும் ஜெயில் பயமும் இல்லாத ஒரே தலைவர் இந்திய அரசியலில் ராகுல் காந்தி மட்டும்தான். மற்ற எல்லா தலைவர்களுக்கும், எல்லா அரசியல் கட்சியில் பொறுப்பில் இருக்கவங்களுக்கும் அந்த பயம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் வந்து மோடி அரசை பகைச்சிக்கிட்டா, அமித்ஷாவை பகைச்சிக்கிட்டா ஒன்று வந்து ஜெயில், இல்லைன்னா வந்து சித்திரவதை. இதை வந்து அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான், ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் சரிதான், போராடுகின்ற போராளிகளாக இருந்தாலும் சரிதான், அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரிதான், எல்லாருக்கும் இந்த யாட்ஸ்டிக் தான். அதனால தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் இருக்குது. இந்த பயம் இல்லைன்னா அவங்கள எதிர்க்கலாம். அதுக்கு வந்து நிறைய பேர் தயாராக இல்லை.
நிறையா பேர் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப பயந்து திரும்ப வந்துடுறாங்க. முழு மனசோட வெகுமாக எதிர்க்கிறதுக்கு யாருமே ராகுல் காந்தியை தவிர யாரும் எந்த தலைவரும் இல்லை. அது மாதிரி வந்து இன்றைக்கி அந்த பயம் எல்லாத்துக்கும் இருக்குல்ல. அதுக்கு என்ன நீங்கள் வந்து அதுக்கு வந்து என்ன சரி, நிறைய எல்லாருக்குமே வயதும் ஆகிப்போச்சு. எல்லாருக்கும் 75 வயசு 76 வயசு. இப்போ போய் நம்ம அங்கே போய் அலையணும், விசாரணைக்கு போகணும், உள்ளே உட்கார வச்சு ஈடி விசாரணைன்னு 20 மணி நேரம் உட்கார வச்சுருவான், ஒன்றுக்கு போட மாட்டான். இது ஏற்க அழைப்புகளை கூட திமுக தலைவர்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு. எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன். மோடியை பார்த்து அமித்ஷா பார்த்து பயப்படுற எல்லா தலைவர்களுக்கும் நிலைமை தான் சொல்கிறேன். அதனால் வந்து இவர் வந்து தளபதி வந்து தைரியமாக இருக்கலாம். அவருக்கு வந்து ஏன்னா அவர் மிஸ் ஆகலாம் பார்த்தவர் தான். அவருக்கு வந்து இருக்கணும்னு அவர் நினைப்பார் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் மற்றவங்க அப்படி நினைப்பாங்களான்னு என்னால் உறுதி சொல்ல முடியாது. இப்போ சமீபத்தில் ரொம்ப பேசு பொருளானது வந்தே மாதரம் பாடல் நேரத்தில் திருமதி சோனியா காந்தி அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுச்சு. அந்த செய்திகள் அப்போ காங்கிரஸ் கட்சி தேசிய அலுவலகத்தில் நடந்தது. உண்மையாக என்ன நடந்துச்சு சார்? நான் என்ன சொல்கிறேன், இந்த நாட்டில் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சார். இந்த ஊடகங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எதையாவது நீங்கள் வாதிக்குதா? இந்த ஊடகங்கள் வந்து இந்தியாவில் வந்து இன்னைக்கு வந்து நேற்று வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்திருக்கு. 5 குடும்பங்கள் மட்டும்தான் இந்தியாவினுடைய வருமானத்தில் 80 விழுக்காட்டை 5 குடும்பங்கள் வச்சிருக்குன்னு சொல்கிறோம். அதானி வந்து 2400 கோடி ரூபாய் இந்தியாவில் வந்து கரப்ஷன் கொடுத்தாரு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு அமெரிக்க அரசுக்கு 2400 கோடி ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு. 2400 crores ஃபைன் அவருக்கு. அந்த ஃபைனை கட்டியிருக்காரு. அப்போ அது யாருக்கு இங்கே 2400 கோடி கொடுக்கப்பட்டதுன்னு இதுவரைக்கும் யாராவது எந்த வாதமாவது நடந்திருக்கா? ஏன்னா வந்தே மாதரத்தை வந்து அவமானம் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கார்கேக்கும் சோனியா காந்திக்கும் என்ன சார், அம்மாவுக்கு என்ன சார் இருக்கு? அவங்க அன்னைக்கு பார்லிமெண்ட்ல எசைக்கும் போது எழுந்துச்சு நிக்கல. பாராளுமன்றத்தில் முடிகிற அன்னைக்கு வந்தே மாதரம் எசைக்கப்பட்டதில்ல, கம்ப்ளீட்டாக எசைச்சிங்கள. எசைச்சு முடிச்ச உடனே தான் ஹவுஸ் அட்ஜன் பண்ணிட்டு ஓடிட்டீங்க. அந்த எசைக்கும் போது எல்லா காங்கிரஸ்காரனும் நின்று மரியாதை செலுத்தலையா? ரொம்ப நேரம் நிற்கிறார. அது 3 நிமிடம் 20 நிமிடம் சார். நான் அதை தான் நான் சொன்னேன். அதாவது இந்த கேலி கூத்து, அதாவது முன்னால் வந்து சினிமா படத்தில் முடிஞ்ச உடனே தேசிய கீதம் போடணும்னு விதி இருந்தது. நீங்களாம் உங்களோட சின்ன பையன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது அது எழுந்து நிற்கணும். நம்ம இடையில கூட 2வது கொண்டு போட்டாங்க. யாருமே நிற்க மாட்டான், பாதி பேர் விசில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இந்த அவமானத்தை பார்த்து தேசிய கொடிக்கு இந்த அவமானம் வேண்டான்னு சொல்லி அந்த விதியை மாற்றிட்டாங்க. 52 வினாடி தான் அந்த தேசிய கீதம், 52 seconds. இன்னைக்கு முதல்ல வந்து வந்தே மாதரம் 3 நிமிடம் 20 வினாடி. அதற்கு பிறகு தேசிய கீதம் அது வந்து 55 வினாடி, 52லேருந்து 55 வினாடி. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து அது வந்து 2 நிமிடம். அப்போ 6 நிமிடம் சார் ஒரு டிக்னிட்டரி நிற்கணும். 6 நிமிடம். சில பேராலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நேரம் நிற்கக்கூடிய முதல்ல 6 நிமிஷம், பிறகு 6 நிமிஷம், 12 நிமிஷம். அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு நடக்கவே ரொம்ப சங்கடப்படுவார். யார்? எங்களுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள். 6 நிமிஷம் அவரால் நிற்க முடியாதப்போ ஒரு நாற்காலி எடுத்து போடுங்க. 3 நிமிஷம் தாண்டி படிச்சுக்கிட்டே இருக்குது. 5 ஸ்டான்ஸாக படிக்கணும்ல. அதை வந்து இவங்க பெருசாக்கி இதை வந்து பெரிய தேசிய பிரச்சனையை போல வந்து சார் நீங்கள் எங்கள் தலைவரை பார்த்துருக்கீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து கார்கே அவர்களுக்கு வந்து சடார்னு செருப்பு போட முடியாது சார். கால் வந்து வயதாகி போச்சுல. அப்போ உடனே என்ன பண்ணுவார்னா ராகுல் காந்தி அவர்கள் குனிஞ்சு அவங்க செருப்பு எடுத்து போடுவார், கார்கேனுடைய செருப்பு எடுத்து போடுவார். அந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து அப்படி கவனிப்பாங்க. அந்த பிளட் வந்து அந்த மாதிரி பிளட்னு வைங்களேன். அவங்க அந்த அம்மா வந்து ஒரு சேர் எடுத்து போடு அப்படின்னு சொன்னதுக்கு வந்தே மாதரம் பாட்டை நிப்பாட்ட சொல்லி போடுறான்னு ஒரு என்ன சார், நீங்கள் சமூக ஊடகங்களை பாருங்க, நேருவை பற்றி அவங்க போடுற செய்திகள்லாம் யாரும் படிக்க முடியுமா? ரொம்ப கடுகடுப்பாக இருந்தாங்க, முகத்தை ரொம்ப கடுகடுப்பாக வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இவங்க சொல்றது சார். ஏன்னா அந்த அம்மா சொன்னாங்களா? see these are all things which are irrelevantங்கறேன். நான் என்ன சொல்றேன், முதல் நாள் நீ வந்தே மாதரம் பாடும்போது நிக்கலையா? அன்னைக்கு நின்று அவமானம் பண்ணணும்னா அன்னைக்கே பண்ணிருக்கலாமே, பார்லிமெண்ட்ல வந்திருக்கலாமே பேசாம. எதுக்காக வேண்டி அவங்க நிக்கணும்? why should they stand when the same song was sung in the parliament as national song? so இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வந்து முக்கியமான பிரச்சனைகளை பற்றி வாதிக்க கூடாது என்பதற்காகவும், நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் தேச விரோதிகளாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காகவும், தேசத்தை பற்றியோ நாட்டினுடைய சுயமரியாதையை பற்றியோ கவலைப்படாதவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நீ ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக சொல்லி இப்போ தான் வந்து
ராகுல் காந்தி மேலே சவார்கரை வந்து அவமானப்படுத்திட்டேன்னு கேஸை போட்டேன், மானநஷ்ட கேஸ். நேற்று கேஸை தூக்கி தூர எறிஞ்சிட்டாங்களே. கேஸை போட்டிங்களே ராகுல் காந்தி மேலே சவார்கரை வந்து அவமானப்படுத்திட்டாருன்னு எத்தனை கோர்ட்டு மேலே போட்டிங்க? எத்தனை கோர்ட்டுக்கு பாவம் அலைஞ்சாரு? நேற்று தூர தூக்கி இதில் ஒன்றுமே இல்லை இந்த கேஸில். அவர் சொன்னது கரெக்ட் தான். அவர் வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டார். அவர் நான் சொன்னதை வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மற்ற விஷயங்களை பற்றி நீங்கள் விசாரிங்க, மற்ற விஷயங்களை பற்றி நீங்கள் வாதம் பண்ணுங்க, சொல்லுங்க. இதை வந்து வந்தே பாரத்தை அவமானம் பண்ணிட்டாங்க, தேசத்தை அவமானம் பண்ணிட்டாங்க. அது கூட நேற்று சொல்றாரு பாருங்க, சுதந்திர தன உரையில் பிரதமர் பேசுகிற வார்த்தையா, அதாவது சிந்தனை நக்சல்வாதிகளாம், சிந்திக்கிற நக்சல்வாதிகள்ங்கிறாரு. ஆமா இருக்கிறாங்க, நாட்டில் இருக்கிறவங்கள நாங்க அகற்றிட்டோம். ஆமா, ஆனா அந்த சிந்திக்கிற நக்சல்வாதிகள் நடமாடுறாங்க. சிந்திக்கிற நக்சல்ஸ் அப்படின்னா என்ன? சுயமாக சிந்திக்கிற நக்சல் நான் அப்படின்னு இன்னைக்கு பெருமைப்படுகிறேன்னு சிதம்பரம் ட்வீட் போட்டிருக்காரு. அப்ப நாங்க எல்லாருமே சுயமா சிந்திக்கிற நக்சல்ஸா? இந்த நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், நாட்டில் இருக்கிற மற்ற மாநில கட்சிகளுடைய தலைவர்கள், இதெல்லாம் வந்து ஒரு பிரதமர் பேசுகிற வார்த்தையா? சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியேற்ற பேசுகிற வார்த்தையா? இல்லை, நாட்டுக்கு உள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதான் காரணம். இவ்வளோ நாட்களும் அதான் காரணம். நாட்டில் இவ்வளோ நாள் நாங்கள் உருவாக்கி வச்சது தானே சார் நீங்கள் வித்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் என்ன, நீங்கள் இந்த நாட்டில் வந்து இப்போ நீங்கள் இவங்க வந்து கெட்டின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் சார். இப்போ வந்து பெரிய பெரிய ஹைவேஸ் கட்டினாங்கல்ல, விமானம் போய் இறங்குற மாதிரி, ஒரு 3 மாசம் நிக்கலையே. பாலங்கள் வந்து 30 நாள் நிக்கலையே. விமான நிலையங்கள் வந்து அன்னைக்கு நொய்டாவில் போய் திறந்து வந்தார் ஒரு பெரிய விமானம் நிலையம். தண்ணி வந்து குளம் மாதிரி இருக்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சி காலத்தில் கட்டின அத்தனை டேமு, அத்தனை கட்டிடங்கள் எல்லாமே நல்லா தானே இருக்குது. நாங்கள் 250 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கணும். இன்னைக்கு ஒரு பாராட்டுகிற IIM, IIT, IIC, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், லலித் கலா அகாடமி, சங்கீத அகாடமி, இதெல்லாம் யார் உருவாக்கினா? பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இன்னைக்கு வந்து HAL, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், டெலிபிரிண்டர்ஸ், இன்னைக்கு சேட்டலைட், ISRO. இன்னைக்கு ISROனால் நடத்த முடியலையே. விஞ்ஞானிகள்லாம் ஓடுறாங்க. இதெல்லாம் வந்து யார் காலத்தில் கொண்டாந்தாங்க? நீங்கள் வந்து நான் இன்னைக்கு சேலஞ்சு தான் விடுறேன்னா, நீங்கள் பாஜக ஒரு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குனாங்களான்னு சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து நம்ம நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடி டிவிடெண்ட் கொடுக்குது. நீ வந்து ஒரு இன்ஸ்டியூட் வந்து இங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் இந்த வேக்சின் தயாரிக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டை தொடர்ந்து 700 கோடியில் அடைச்சலாம் வச்சிருக்கிற. அதை தமிழ்நாடு அரசு கேட்ட கூட கொடுக்கலையே நீ. கொரோனா சமயத்தில் பழைய முதலமைச்சர் கேட்டார்லாம் கொடுக்கலையே நீ. இன்னும் அடைச்சு தானே வச்சிருக்கிற. என்ன உங்களுக்கு யோக்கியதை இருக்கிறது நீங்கள் பேசுறதுக்கு? ஆனால் மீடியா ஊடகத்தை வச்சு, அதாவது உங்களுடைய பெய்டு மீடியா, அதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் மீடியா பூரா வாங்கிட்டீங்க. நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்னு இருந்த ஆங்கில சேனல்கள், ஹிந்தி சேனல்ஸ் அத்தனையும் நீங்கள் விலை கொடுத்து வாங்கிட்டீங்க. அதானி வந்து 41 சேனல் ஓட்டுறாரு. அம்பானி வந்து 38 சேனல் வச்சிருக்காரு அம்பானி. இதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் தான் சொல்ல முடியும், மற்ற சாதாரண ஆட்களுக்கு தெரியுமா? ஸோ இரவும் பகலும் இடைவிடாமல் மோடி சொன்ன, அமித்ஷா சொன்ன பொய்களை மீண்டும் 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 சொல்லி மக்கள் மத்தியில் பரப்புறீங்க. இந்த தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு மின்கட்டண பிரச்சனை, சொத்து வரி உயர்வு, இப்படி எல்லாமே கடுமையாக போயிட்டுருக்கு. இதனால் தொழில் நிறுவனங்கள்லாம் நஷ்டம் அடைகிற ஒரு சூழல் உருவாயிருக்கு சார். எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அதாவது மின் கட்டண உயர்வு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் நடந்ததாக எனக்கு தெரியலை. பரவலாக வந்து தமிழ்நாடு முழுவதும் நடந்ததாக தெரியலை. சில இடங்களில் வந்து அந்த மீட்டர்ஸ் வந்து ரொம்ப தவறாக இருக்குது. அதை வந்து ஒரு இடத்துல நடந்தால் கூட இன்னைக்கு இருக்கிற ஊடகங்களினுடைய தாக்கத்தால் அது வந்து ஏதோ தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் உயர்ந்தது போல் ஒரு தோற்றம், இதை ஒன்றும் தடுக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு 4 இடத்துல வந்து மின் கட்டுன்னு வச்சிங்களேன். இன்றைக்கி தமிழ்நாடு வந்து எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு, எவ்வளவு இது ஆட்கள், எத்தனை கோடி வீடுகள், எத்தனை லட்சம் வீடுகளெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு 4 இடத்துல மின்வெட்டு, 4 இடத்துல மறியல் பண்ணிட்டாங்கன்னா தொலைக்காட்சியில் காமிச்சிட்டா ஏதோ தமிழ்நாடு பூரா வந்து மின்வெட்டு, தமிழ்நாடு பூரா மறியலுங்கிற மாதிரி தான் மக்களுக்கு ஒரு உணர்வு வரும், அதிகாரிகளுக்கு ஒரு பதட்டம் வரும், ஊடகத்தில் வாதம் வரும். இதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது, இந்த மின்சார வாரியம் வந்து ஒரு அதாவது 1967க்கு பிறகுன்னே வச்சுக்கொள்ளுங்க. அதற்கு பிறகு வந்து தலைவர் காமராஜர் தான் கேட்டார் ஒரு கேள்வி, என்னடா கம்பி நீட்டிக்கிட்டே போனால் கரண்ட் எங்கேருந்துடா வரும்னு கேட்டார். இப்போ எல்லாருக்கும் இலவச வீட்டு, இலவச கனெக்ஷன், குடிசைகளுக்கு இலவச கரண்ட்டு, நெசவாளர்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு கரண்ட்டு, அதை மாதிரி வந்து விவசாயிகளுக்கு வந்து இலவச கரண்ட்டு, அது வந்து கேட்குறவங்களுக்குலாம் வந்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கனெக்ஷன், இப்படிலாம் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், சட்டசபையில் சொல்கிறோம், கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பட் இவ்வளவு மின்சாரத்தை வந்து புழங்குவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை
இந்த அரசுகள் அறிவித்த அரசுகள் பில்டப் பண்ணியிருக்காங்கிற கேள்வி வந்துன்னா இல்லை. இப்போ மின்சாரம் இல்லைங்கிறது நம்மகிட்ட பிரச்சனை இல்லை, மின்சாரத்தை வந்து டெலிவரி பண்ண முடியலங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு யூனிட்ஸ் தேவையோ அந்த யூனிட் மின்சாரம் வந்து நம்மகிட்ட இருக்குது, இல்லைன்னா அது உடனே வாங்கிக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் தான் அது. காலையில் நீங்கள் காலையில் வந்து உங்களுக்கு கரண்ட் வேணும்னு சொன்னால் பல கம்பெனிகள் வந்து அதுக்காக வேண்டி அவைலபிளாக இருக்காங்க. நேஷனல் பவர் கார்பரேஷன் அவங்க கரண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு ரேட்டை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கரண்ட்டை கொடுத்துட்றாங்க. அதனால் தெர் இஸ் நோ பாசிட்டி ஆஃப் பவர். பட் ஹவு டு டெலிவர் இட், அதுக்கு வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வேணும், சப்ஸ்டேஷன்ஸ் வேணும், அந்த லைன் போட்ட லைனை பூரா வந்து நீங்கள் புதுப்பிக்கணும். இதெல்லாம் வந்து 100 நாளில் நடக்கக்கூடிய வேலையே அல்ல. கடந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, இப்போ தான் உடனே வந்திருக்கு. இன்னொன்று மின் கட்டண உயர்வும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார். நான் என்ன சொல்கிறேன், எந்த ஸ்லாபில் வந்து அஃபிஷியலாக, அதான் நான் சிலருக்கு வந்து ரீடிங் தப்பாக வந்திருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், மின் கட்டண உயர்வு எப்படின்னா அரசாங்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணணும், இந்த யூனிட்டுக்கு வந்து நாங்கள் 3 ரூபா வாங்கணும், இனிமேல் 3 ரூபா 50 பைசா, 4 ரூபா. அதுதான் மின் கட்டண உயர்வு. இப்போ வந்திருக்கிறது என்னன்னா, மின் கட்டணத்தில் சில இடங்களில் தவறான ரீடிங். இன்னும் 200 ரூபா வந்துட்டு இருக்க வீட்டில் 5000 ரூபாய்க்கு வந்துடுது. அது இந்த ஸ்மார்ட் மீட்டர் அது இதுன்னு நிறையா சொல்கிறாங்க. அதில் வந்து அதான் சொல்கிறேன், அதான் இந்த டெலிவரியில் ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டாவது அண்டர் ஸ்டாஃப். எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு தேவையான ஆட்கள் கிடையாது. பல காலங்கள் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கலை. வேலைக்கு வந்து ஆள் எடுக்கின்ற போதெல்லாம் கரப்ஷன். நீங்கள் வந்து அவன் சம்பளம் வந்து உயிரை பணையம் வச்சு மேலே கம்பம் மேலே ஏறி கரண்டில் கையை வைக்கணும். எப்போ கையை வச்சு அவன் கீழே விழுந்து இறக்குறான்னு தெரியாது. ஆனால் அந்த வேலைக்கு 5 லட்சம் 10 லட்சம். இல்லை இப்போ இந்த இவ்வளவு எல்லாம் பிரச்சனைகள் இருந்து சார். ஆனால் அதோட இந்த பிரச்சனைகளோட சமாளித்து தானே 2026 மே வரைக்கும் கொண்டு போனாங்க. அந்த மேக்கு அப்புறம் அதை சமாளிக்க முடியலையா? மே வரைக்குமே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் அங்கங்கே இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கு சில ஊடகங்கள் வந்து இதை தேவைக்கு அதிகமாக இதை பெரிதுபடுத்துகிறது. ஆனால் அதே நேரத்தில் பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்ல தயாராக இல்லை. பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை வந்து சரி செய்வதற்காகத்தான் நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு வந்து ஒரு 6 மாசமாவது டைம் வேணும். he needs 6 months டைம். 50 நாளில் 30 நாளில் வந்து விஜய் வந்து ஒன்றும் நடக்கல, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, கரண்ட் வரல, தண்ணி வரல, இப்படி போனால் அவர் என்ன பண்ண முடியும்? நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.